ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜான் பென்னிக்விக், கர்னல் ஜான் பென்னிக்விக் முல்லைப் பெரியாறு அணையை கட்டி கேரள மக்களும் தமிழர்களும் தண்ணீர் வசதி பெற்றுக்கொள்ள வகை செய்தார். இவர் 15/1/1841 முதல் 9/3/1911 வரை வாழ்ந்தார். முதலில் இந்த அணையை ஆங்கிலேய அரசு 75 லட்சம் ரூபாய் செலவில் திட்ட மதிப்பீட்டில் 1874 தொடங்கியது. சுமார் 3500 அடி உயரத்தில் இந்த அணை கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவு பெறாத நிலையில் திடீரென காற்றாற்று வெள்ளத்தால் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டு ஆங்கில அரசு அணை கட்டும் திட்டத்தை கைவிட்டது. எனவே பென்னிக்விக் உடனடியாக இங்கிலாந்து சென்று தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அந்த பணத்தில் அணையை கட்டினார். விக்டர் என்ற பொறியாளர், சாந்தகுமார் என்ற அணை வடிவமைப்பாளர் அவருக்கு பேருதவியாக இருந்தனர். அடுத்த நாட்டு மக்களுக்காக பென்னிக்விக் தன் பணம் அனைத்தையும் செலவழித்து நீர்வளம் பெருகச் செய்தார். ஆனால் இன்று வரை 2 மாகாணங்களும் நீர் பிரச்சனையில் மோதிக்கொண்டிருப்பது வேதனையாக உள்ளது. ஒரு மனிதனை இவ்வாறு ஈகையில் சிறந்து விளங்கினால் தேவாதி தேவ நமக்காக நம் தேவைகளை தருவதில் அக்கறையோடு இருப்பது எவ்வளவு நிச்சயம். ரோமன்ஸ் 8:32 நம் எல்லாருக்காகவும் தன் சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். Romans 8:32 He gave his own son for us. One song. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஜெபம். என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.